ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் மல்லிகா அந்த காரை ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வராங்க. ஆனால் மாயா பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு அவங்க நின்றுருக்கும் போது அங்கே கார்த்தி வரதை பார்த்துருது. அங்கே பார்த்ததுமே ஐயோ அந்த டிரைவர் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே கார்த்தி காரில் ஏதாவது ஆதாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி பார்க்குறாங்க. ஆனால் எப்படி தேடி பார்த்தாலும் கார்த்திக் எந்த ஆதாரமும் கிடைக்கல. இதை மாயா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு நீ என்ன தேடினாலும் சரிதான், உன் கைக்கு எந்த இதுவுமே சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாயா சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தி பார்த்தோம்னா அவங்களும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ரேவதியோட கல்யாணத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரேவதியோட நிச்சயார்த்தத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு சதி வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, யாரோ இருந்து எதுமோ செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கார்த்தி அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா மாயா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ மகேஷ் கேட்குறாங்க, என்ன மாயா நம்ம போன காரியம் சக்ஸஸ் அப்படிங்கும்போது இந்த மாயா போனால் நடக்காமல் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலேயும் அந்த டிரைவரை சும்மா விடக்கூடாது, அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மகேஷ் சொல்கிறாங்க, மாயா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, அது மட்டும் இல்லை இப்போ எனக்கு இந்த கல்யாணம் தேவைதானு தோணுது, நம்ம இப்போ சந்தோஷமாக தானே இருந்துட்டு இருக்கோம் ரெண்டு பேரும், அப்படியே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு நீ மட்டும் போகிறோம், எனக்கு அந்த ரேவதியெல்லாம் வேண்டாம், அதனால இந்த கல்யாணத்தை இப்போவுமே நிறுத்திக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மாயா கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற, ரேவதி மாதிரிக்கு ஒரு தங்க முட்டை விடுற மாத்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது, நீ என்னன்னா அதை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நீ போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறியே, அதெல்லாம் ஒன்று முடியாது, எப்படியாவது இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும், நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குது, இதை போய் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறியே, உனக்கு நான் எப்போவுமே இருப்பேன், ஆனால் நம்மளுக்கு வசதி வாய்ப்புன்னு எதுவுமே இல்லைல்ல, அது நம்ம கைக்கு கிடச்சிருக்கு, அதை போய் நீ தவற விடலாமா அப்படிங்கும்போது இல்லைம்மாய்யா, இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அந்த மல்லிகாவை பற்றி கவலை கிடையாது, ஒரு மாதத்துக்கு அவள் கண்கட்டை அவுக்க முடியாது, அதனால கல்யாணத்தை நம்ம முடிச்சிடலாம், ஆனால் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இந்த டிரைவர் தான், அந்த டிரைவருடைய வேலை எப்படியாவது நம்ம முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மகேஷும் சரி உன் இஷ்டப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மயில் வாகனம் வராங்க. என்ன கார்த்தி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே மயில் வாகனம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதா, யார் இருப்பாங்க இதுக்கு பின்னாடி அப்படிங்கும்போது அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் பேசிட்டு மயில் வாகனம் வெளியே வரவோ அவங்களுடைய மனைவி வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன எப்போ பார்த்தாலும் அந்த டிரைவர் ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் வாகனத்தை திட்டுறதுக்காக வரும்போது மயில் வாகனம் ஐயையோ இவ கண்ணில் பட்டுட்டோமா, அன்னைக்கு நம்மளை பார்த்து திட்டுனா இன்னைக்கு நம்ம போயிட்டு வரோம் டிரைவரை பார்க்கறதுக்கு, இப்போ என்ன பண்ண போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கும்போது ஆமாம் நீங்கள் எதுக்காக டிரைவரோட ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அவன் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம்ல, அவனை போய் திட்டிட்டு வர அப்படிங்கிறாங்க. பொய் தானே சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நான் இதுக்காக பொய் சொல்லணும், அவன் தப்பு பண்ணுறான்ல அதனால தான் அவனுக்கு அப்பப்போ நம்ம திட்டிக்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வர அப்படிங்கவும் அப்போ சாமிட்டு சொல்லிட்டு மற்ற எல்லா பொண்ணுங்களும் வந்துருந்தாங்க. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் மாமா மேலே டவுட்டாக தான் இருந்துகிட்ருக்கு, எப்போ பார்த்தாலும் அந்த டிரைவரோட ரூமுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கவும் நான் உண்மையிலே திட்டுறதுக்காக தான் போனேன் அப்படிங்கவும் அப்படியா அப்போ எங்கே முன்னாடி நீங்கள் திட்டுங்க பார்க்கல அப்படிங்கும்போது அப்போ ரேவதி தடுக்கிறாங்க. இதெல்லாம் தேவை கிடையாது, பேசாமல் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது ரேவதி உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கார்த்தி வெளியே நின்றுட்டு இருக்கும்போது மயில் வாகனம் இவங்களெல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக கார்த்தியை போட்டு திட்டுற மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கு தெரியுது இவர் சும்மா தான் நம்மளை திட்டுறாரு அவங்க பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதனால கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது மயில்வாகன் கார்த்தி போட்டு கண்ணாப்பண்ணு திட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக அவங்க வரவும் பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே இந்த டிரைவரை போட்டு நான் எப்படி திட்டினேன் அப்படிங்கும்போது ஆமாங்க நான் கூட தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் நல்லா தான் திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. நல்ல வேலையாக இவங்களாம் நம்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ ரேவதி கார்த்திக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எங்கள் மாமா உங்களை ரொம்பவே திட்டாரு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவர் திட்டினதுக்காக நான் ஒன்றும் வருத்தப்பட போகிறது கிடையாது, நீங்கள் அதெல்லாம் ஒன்று நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்
பார்த்தோம்னா கார்த்தி இதையே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சிவனாண்டி வந்து கேட்டு வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துருந்தாங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது சந்திரகலாவும் வந்து யாருக்கு தெரியாமல் அவங்க ஒளிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதை கார்த்தி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே வந்து அவங்க ரெண்டு வரையும் ஃபாலோ பண்ணி இவங்க வரவும் அப்போ சிவனாண்டிட்டு வந்து அவங்க சந்திரலேகா சொல்கிறாங்க, என்னங்க ரொம்ப நேரம் எனக்காக காத்துட்டு இருந்தீங்களா? இவங்களாம் இப்போ தான் தூங்குனாங்க, அவங்களுக்கு தெரியாமல் வரணும்ல, அதனால தான் லேட் ஆகி போச்சு அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அடுத்த திட்டத்தை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கலசத்தை இடத்துல இருந்து அந்த டிரைவருக்கு எவ்வளோ சந்தேகம் வந்துருச்சுங்க. ஆனால் அதை பற்றின உண்மை எதுவும் சொல்லாமல் தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த டிரைவர் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். அந்த டிரைவர் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்மளை பார்த்து இந்த டிரைவர் பயப்படுற அளவுக்கு நம்ம வந்து செய்யணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தி இது ஒளிஞ்சு நின்று அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி கேட்குறாங்க, டிரைவர் நம்மளை பார்த்து பயப்படணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது இந்த டிரைவரோட ஃபேமிலி யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். இது வரைக்கும் அவனோட உண்மையான பேரை கூட அவன் சொன்னது கிடையாது. அதனால அவன் யார், எங்கேருந்து வந்தான், அவன் கண்டிப்பாக வந்து இந்த வீட்டுக்கு வந்து சும்மாலாம் வரலை, ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு தான் அவங்க வந்திருக்கிறான். ஆனால் எங்கள் அக்கா வந்து முழுசாக அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அவன் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணுமோ நம்ம ஆட்டத்தை தொடரணுங்க அப்படிங்கவும் இதை வந்து சிவனாண்டியும் ஆமா சந்திரா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இதை கவனிக்காதனால சிவனாண்டியும் அவங்க சந்திரகலாவும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்த வீடியோ வச்சு கார்த்தி வந்து சந்திரகலாவுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.